நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. யாரா நீ? முரட்டாளா இருக்க. ஊருக்குள்ள என்ன அயன்மேனு கூப்பிடுவாங்க. ஒன்னதான் ஒரு 3 வருஷமா தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட 5 சட்டை 3 பேண்ட் இருக்கு. நீட்டா அயன் பண்ணி கொடுத்துட்டேனா 10 ரூபா கொடுக்குறேன். என்ன சொல்ற? நீ தொம்ம, என் பேரு தாண்டா அயன்மேன், நான் இல்ல. புரியுதா? 10 ரூபான்னு பாக்குதியா? சரிடா, சுருக்கம் எதுவும் இல்லாம நீட்டா அயன் பண்ணி கொடுத்தேனா 20 ரூபா போட்டு கொடுக்குறேன். என்ன சொல்ற? தம்பி, வந்ததுல இருந்தே பாக்குறேன் ரன்னாவே போயிட்டு இருக்கு. ரன்னமா ஆயிரும் பாத்துக்கோ. என்ன சடனா சீரியஸ் ஆயிட்டான்? சமாளிப்போம். சார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ஊர் தலைவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவரை பார்க்க தான் வந்தேன். யோ, அவனே ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அவனை பத்தி என்னையா பண்ண போற? பொண்ணு கொடுக்க போறேன். யோ, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காயா? நாளைக்கு சாப்பிட கிழவனுக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்க. டேய், அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. இல்ல நீ ஏண்டா பிறந்தேன்னு ஃபீல் பண்ணுவ. பண்ண வைப்பேன். இப்படியே ஸ்ட்ரைட்டா 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கலீஜான ஊர்ல கலர்ஃபுல்லான வீட்டுல இருப்பான். வெல்கம் அயன்மேன். நான் தான் உங்களை வர சொன்னது. உங்களோட பாஸ் ஃபியூரியும் நானும் ஜிகிரி தோஸ்து. அதான் உதவின்னு கேட்டோம்னே உங்களே அனுப்பி வச்சிருக்கான். அவன் கிடக்குறான்டா. என்னடா ஊர் இது? சின்ன பையன்லாம் என்ன கலாய்க்கிறான். உங்களையுமா? இதுக்குதான் உங்களை வர சொன்னதே. என்னடா சொல்ற? நண்டு குஜி மாதிரி 4 பேரு ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வர்றதில்ல. என்னடான்னு பார்த்தா காவா ஓரத்துல கஞ்சா அடிச்சிட்டு இருக்கானுங்களாம். இதை கேள்விப்பட்டதும் கலத்தா மட்டிலே ஒண்ணு போட்டு கூட்டுறலான்னு போனேன். ஆனா அவனுங்க என்ன குனிய விட்டு கும்முன்னு கும்மிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு மேட்ராடா? டேய், மேட்ரு இது இல்ல. சின்ன பசங்க தானே, போதையில பண்ணிருப்பானுங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பண்ணானுங்க பாரு ஒண்ணு. கோகிலான்னு ஒரு கணக்கு டீச்சர் இவனுங்களை பத்தி ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. அது எப்படியோ நீங்க காதுல விழுந்துருக்கு. அடுத்த நாளே அந்த கணக்கு டீச்சருக்கு எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிறதா ஊரு பூரா பரப்பிட்டானுங்க. அந்த 2 டீச்சர் ஸ்கூலுக்கே வர்றதில்ல. டேய், அப்படின்னு அவனுங்க டிசி கிழிச்சு அனுப்பிட வேண்டியதானே? அதையும் பண்ணனே. அதுக்கு அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? ஊர்ல ஒரு சந்து பொந்து விடாம என்னை கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கானுங்க. ஊருக்காரங்க மொத்தம் என் வீட்டு முன்னாடி நிக்கிறானுங்க. அவனுங்க அதுக்கும் மேல நான் உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவானுங்கன்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு போறானுங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். இவனுங்களால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். இவன் டம்மிதான் போல. சரிடா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன வேணா பண்ணுங்க, அவனுங்க திருந்தனும் இல்ல வருந்தனும். டேய், நான் என்ன தேனஸ் கூட ஃபைட் பண்ணுவேன்டா. என்ன போய் ஆயா பேரை பார்க்க வச்சிட்டீங்களடா. எல்லாம் அந்த மொட்டைய சொல்லணும். சரா, நான் கிளம்புறேன். அப்படியே போற வழியில கணக்கு டீச்சர் இருக்காங்களான்னு பார்க்க முடியுமா? ஆயா வேலை கூட பாப்பண்டா. மாமா வேலை பார்க்க சொன்னேன், மண்டே உடைச்சிருவேன். சாரி, ஒரு நல்ல இடத்துலதான் கேட்டேன். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. நீ கிளம்பு. சாஸ்கி, எனக்கு ஒருத்த மரண பயத்தை காட்டிட்டான். அவனுக்கு மரணத்தை காட்டி ஆகணும். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அச்சி தூக்கிடலாம். பேரு அயன்மேனு சொன்னான். அயன்மேனா? டேய், நான் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஊர்ல அவன் தான் பெரிய கை. நிசாரமா எல்லாம் அவனை தொட முடியாது. அவன் ஊர்ல அவன் எவ்வளவு பெரிய புடுங்கி அவனா இருக்கட்டும். இது நம்ம ஊரு, இங்க நம்ம தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமாடா? ஹிருசனை பார்க்க போறதா சொன்னான். அப்படி பார்த்தா அவன் நம்மளை தட்டதான் வந்திருக்கான். அப்ப நம்ம அவனை தேடி போக வேண்டாம், அவனே நம்மளை தேடி வருவான். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இந்த வந்துட்டான்டா வன்குட்டி மண்டையன். ஹலோ பாய்ஸ், நீங்க தான் அந்த 4 idiots-ஆ? ஏண்டா ஸ்கூல் போற வயசுல இப்படி கஞ்சா அடிச்சு சுத்துறீங்களே, உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இல்லையாடா? டேய், எங்க ஸ்கூல்ல என்ன பாடம் எடுப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? எவனை எப்படி போட்டு தரலான்னு. எவன் அதிக கில் எடுக்கிறானோ அவன் தான் கெத்து. அதிக இப்படி கிஸ்ஸாவா இருந்தாதான் இறங்கி வேலை செய்ய முடியும். புரியுதா? என்ன ஊருடா இது? சரி, எதையாவது சொல்லி விடுவோம்.
தம்பி, நம்மகிட்ட காடு இருந்தா புடுங்கிடுவானுங்க, வீடு இருந்தா எடுத்துப்பானுங்க. ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. பூமர், பூமரங்கள். தம்பி, நீங்க சின்ன பசங்களா இருக்கனாலதான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். பொறுக்காதியும் பொங்கி மாதிரியும். நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும் சின்ன பசங்க மேல கை வைக்க மாட்டானுங்க. ஆனா நான் அப்படி இல்லடி. ஒரு இஞ்சி மிஸ் இல்லைன்னா முடிச்சிட்டு போனுங்க போலே. டேய், யாரா நீங்க? நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங் எங்க ஸ்பைடர் வெப் ஒன்ன விடாது. ஓ, அப்படியா விஷயம்? ஃப்ரைடி, ஏண்டா வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நான் என்ன கனவாடா கண்டேன் இப்படி போட்டு அடிப்பான்னு? இனிமேலாவது திருந்தி நல்லபடியா வாழுங்கடா. டேய், நாங்க சின்ன பசங்க தானே ஈஸியா அடிச்சுட்டேன். எங்க கூட்டத்துல 5வது ஒரு ஆள் இருக்காண்டா. யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு? அவ இன்னும் திருந்தல மாமா. இந்த வந்துட்டாருடா எங்க அண்ணன். அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எப்படி கோத்தோடுது பாரு குண்டு பயவள. அப்படின்னா நீதான் இவங்க அண்ணனா? என்ன தைரியம் இருந்தா என் தம்பிங்க மேலேயே கை வச்சிருப்ப. டேய், இந்த வயசுலயே கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறானுங்க. ஒரு அண்ணனா நீ என்ன பண்ணணும்? அதை விற்கிறது யாரு தெரியுமாடா? சாரி, தெரியாது. ஹிருசன் சருட்டோபி, இந்த ஊரோட ஹொக்காகே. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் பக்கத்துலயே 2 பாரை வேற ஓபன் பண்ணிருக்கான். இப்ப சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? நல்லவன மாதிரியே பேசினானே. சாரி பாய்ஸ், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் என்ன அனுப்புனானே மொட்டை, அவனை கவனிக்க போறேன்.